ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ ஏ ஆப்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். செகண்ட் டைமும் அதே சேம் ஆப்ஷனில் தான் 1915 நீங்கள் பை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ நேற்று வந்து ஃபெட்டோட நியூஸ் இருந்துச்சு ஈவினிங். சாரி 9:30க்கு பிறகு நியூஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், யாருமே ட்ரேட் எடுக்க வேணான்ட்டு. பட் நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருக்கீங்க. ஸோ செல்லில் நிறைய பேர் ஹோல்டில் இருக்கிறீங்க இப்போ. ஏன்னா இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன், இந்த மாதிரி நியூஸ் டைம்ஸ் வரக்குள்ள கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஏன்னா ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் திரும்ப 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 நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஹெட்ஜிங்கில் இருக்கக்குள்ள மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் கூட்டிகிட்டே போகும் உங்களோட அக்கௌண்ட். ஏன்னா இப்போ பையில் நிறைய பேர் ரிஸ்கில் இருந்தீங்க, இப்போ பையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ செல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து வார் சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகத்தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. பிகினர்ஸ் வந்து இந்த ஃப்ரைடே இன்னைக்கு வீக்லி க்ளோஸ், அது மட்டும் இல்லாமல் வார் சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு இந்த டேயை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பெட்டராக நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம டெக்னிக்கல் ரீதியான அனலைஸ் மட்டும் பார்த்துக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போகணும். என்ன காரணம்னா நம்மளுக்கு மந்த் முடியறதுக்கு நமக்கு இன்னும் 11 டேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட நமக்கு மந்த் முடியுது. ஸோ அதுலேருந்து நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த் வந்து ப்ரீவியஸாக இருந்த மந்த்தை விட மார்க்கெட் வந்து ரொம்ப அதை விட பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் இப்போ சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது இதுக்கு மேலே. ஸோ இந்த இதில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருந்த இந்த செப்டம்பர் மந்த்தை விட மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ மந்தில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். மந்தில் நமக்கு தேவையான இந்த ஜோன் இப்போ நமக்கு கட்டாயம் தேவை. அதே மாதிரி மந்த் சார்ட்டில் வந்து நமக்கு இந்த ஜோன் இப்போதைக்கு தேவை. இது ஒரு நல்ல ஜோன், இந்த 1990. ஸோ நீங்கள் வந்து 1990 கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் ரிட்டர்ன் திரும்ப வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எந்த மந்த்துமே அபோவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு அந்த இந்த வார் சிச்சுவேஷன் இருக்கிற ப்ரீவியஸாக இருந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் இருந்தும் நமக்கு இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப என்ன நடக்குது, திரும்பவும் அதே சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது மந்த் சார்ட்டில். ஸோ மந்த் சார்ட்டை பொறுத்தவரையில் மந்த் சார்ட்டில் நமக்கு இதில் ஒரு பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா ஃபியூச்சரில் இந்த 1990 வந்து நமக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஜூனாக நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. நமக்கு கட்டாயம் அந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ளேயோ இல்லாட்டி அந்த ஜூனை வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கக்குள்ளேயோ நம்ம நல்ல ஒரு பை எடுக்கலாம், இல்லாட்டி நல்ல ஒரு செல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான இந்த 2 ஜூன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் இன்னைக்கு க்ளோஸ் வைக்க போகுது. ஸோ வீக்லி சார்ட்டை வச்சு தான் நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஜூன் சொல்லியிருந்தோம். இந்த ஜூன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜூன் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜூனாக இருந்துச்சு இந்த ஏரியா. ஸோ இந்த சப்ளை ஜோனாக இருந்தனால என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சு. பட் இருந்தாலும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு, இந்த வீக் வந்து மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ன, இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. இதனால இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நல்ல கன்ஃபர்மேஷன். நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மண்டே மார்க்கெட்லேருந்து நம்ம இதில் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இப்படி க்ளோஸ் வைக்கல, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் திரும்பவும் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலாக நமக்கு க்ளோஸ் வச்சால், டவுன் சைட் வந்து க்ளோஸ் வச்சா நம்ம கன்ஃபர்மேஷன் என்ன, திரும்பவும் மார்க்கெட் வந்து சேம் ஜோனுக்கு வந்திருக்கு. திரும்பவும் மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் எதிர்பார்ப்போம் ஒரு பை, ஷார்ட் பை. அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது சொல்கிறது நம்ம வந்து டெக்னிக்கல் ரீதியான அனலைஸ் சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குறது இந்த ஜோன். மேபி இந்த ஜோனை மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா, பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு 2000 போகிறதுக்கு 2050 51 போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதில் வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான 2 ஜோன் இருக்குது, அதில் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இப்போதைக்கு வீக்லி ஹை எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ஷார்ட் டைமில் எடுத்துக்கிறோம். ஸோ இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வீக்லி ஹை, அதே மாதிரி வீக்லி லோ. நான் அந்த வீக் எடுக்கிறேன். ஸோ இதுவும் தேவைப்படும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 1900 இல்லை 1908 மாதிரி வரும். ஸோ 08 எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும்.
ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கும். ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு கண்டினியூவாக 23லேருந்து 19லேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பிரேக் அவுட் பண்ணி இப்போ இந்த ஜூனுக்கு வந்துருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இது மெயினான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பட் இருந்தாலும் என்ன நடக்க போது, மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் இந்த ஜூனை ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் திரும்ப கீழே வரும். ஏன்னா இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங் இருக்குது, இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங் இருக்குது, இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஜோன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தேர்ட் டைம். இப்போ நம்ம ஒரு செல் ஜோனில் தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த வார் சிச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல்னால கரெக்டாக இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாது மார்க்கெட்டில் கன்ஃபார்மான ஒரு செல் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீக்லி சார்ட்டையும் இந்த டேட் சார்ட்டுக்காக வெயிட் பண்ணோம்னா கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். மேபி இன்ட்ராடே வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் கண்டினியூவாக இந்த மாதிரி மேலே இது ஒரு கிரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், திரும்பவும் மண்டே மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் எதிர்பார்த்து கண்டினியூ பண்ண போகிறோம் பை. ஸோ வீக்லி சார்ட்டில் சொன்ன சேம் ஆப்ஷன் தான். அதே மாதிரி நம்ம இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு லாங் கேண்டிலாக க்ளோஸ் வைக்கணும் நமக்கு இன்ட்ராடேயில். ஸோ அப்படி க்ளோஸ் வைக்கணும்னா ஒரு நல்ல லாங் கேண்டிலாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங் கேண்டிலாக இருக்கணும். இருந்தால் மட்டும் நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த இடத்துல செல் ஆப்ஷன் கிடைச்சா நம்ம கண்டினியூவாக செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஸோ இதுதான் மெயின் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி மெயின் ஐடியா டெக்னிக்கல் ரீதியாக பார்க்குற விஷயங்கள். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த விஷயம் நமக்கு இன்ட்ராடேயில் வந்து நமக்கு தேவையான ஒரு ஜூன் இருக்குது. இந்த ஜூன் இப்போதைக்கு எடுத்துக்கிடுவோம். ப்ரீவியஸாக இந்த க்ளோஸ் வச்ச இந்த ஜூன். ஸோ 74 நம்ம கரெக்டாக சொல்ல போனால் நமக்கு இந்த ஜூன் எடுக்கலாம். 63யும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. நான் இப்போ அனலைஸ்க்காக நான் இந்த ஜூனை எடுக்கிறேன். 70 எடுப்போம், கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். இப்போ 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவர் சார்ட் வந்து ஏஷியா மார்க்கெட்டில் வந்து மார்னிங் ஓப்பன் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓப்பன் பண்ணதுல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் அது வந்து ஒரு நான் எதிர்பார்த்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். ரெட் கலர் கேண்டில் கிடைச்சிருந்தா நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். பட் அது கன்ஃபர்மேஷனான ஒரு ரெட் கலர் கேண்டில் இல்லை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணால் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேபி இந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால், பிலோ இதுக்கு கீழே இருந்தால், இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் நல்ல கன்ஃபர்மேஷனோட நீங்கள் செல் எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது பிலோ இதுக்கு கீழே பிலோ செல். ஷார்ட் செல் தான், ஷார்ட் செல், லாங் செல் இல்லை, ஷார்ட் செல். ஸோ இது கீழே செல் கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட், அதே மாதிரி வீக்லி க்ளோஸ் 6 o'clock பிறகு சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது, பெரிய நியூஸ் இல்லை. ஸோ இதுக்கு கீழே பிலோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த ஜோன்லேயும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த ஜோன். ஸோ இதுக்கு கீழே 33, இந்த ஜோனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும் நமக்கு செல் ஆப்ஷன் போக சான்சஸ் இருக்குது இதுக்கு கீழே. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். 1908 மார்க்கெட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் வந்து எப்பயுமே கண்டினியூவாக இப்படி ரெலி ஆகிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் சைட் வந்துட்டு தான் மார்க்கெட்டில் மேலே போகணும். போனால் தான் நம்ம இந்த ஜூன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி கண்டினியூவாக பை சைட் போயிட்டு இருந்தால் பெரிய ஒரு டீப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இதில் பைன்னு சொல்ல போனால் பை வந்து நமக்கு இப்போ உள்ள கன்ஃபர்மேஷன் பை எடுக்கலாது. இதுக்கு மேலே தான் பை. ஸோ இதுக்கு மேலே அபவ் பை ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து 2000 போகும். 2000 போனுச்சுன்னா 2050 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க இந்த மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது பிரேக் அவுட் நடந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன் டெலிகிராம் குரூப்பில். நீங்கள் அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஜூன்லேயும் செல் இருக்குது, அதே மாதிரி இந்த ஜூன்லேயும் மார்க்கெட்டில் செல் இருக்குது. இதுவும் ஒரு லாங் செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரக்குள்ள கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு தான் 4 hour சார்ட் பார்த்து கன்ஃபர்மேஷனோட இந்த செல் எடுங்க.
ஸோ நான் எதிர்பார்க்கறது இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் இது வந்து ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் கிடைச்சால் கட்டாயம் பி ஆப்ஷன் கிடைக்கும். பட் பி ஆப்ஷன் வந்து இன்னைக்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி நமக்கு மண்டே மார்க்கெட் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஏயும் பியும் நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக பை சைடே ஃபோக்கஸ் ஆகிருந்தா இந்த சி வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இது எதுவுமே ஒர்க் ஆகாட்டி மார்க்கெட் திரும்பவும் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. காரணம் மார்க்கெட்டில் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல். ஸோ அந்த ரீசனுக்காக மார்க்கெட் மேலே போக சான்சஸ் நிறையவே இருக்கு. ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஷார்ட் டைம் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஸோ இது நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த 1 hour சார்ட்டில் தான் பார்க்குறோம். 1 hour சார்ட். ஸோ இதுவும் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்கள் வேணால் இதை கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது இருக்கட்டும் இப்போதைக்கு. அதில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போனால் மெயினாக நம்ம பார்க்க போனால் இந்த இது வந்து பிரேக் அவுட் ஆகணும். அப்படியே 4 hour சார்ட் போகிறேன். 4 hour சார்ட்டில் 2 hour சார்ட் பார்ப்போம். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கன்ஃபர்மேஷனாக எடுக்கிறதா இருந்தால் இப்படி தான் வரணும். இது கண்டினியூவாக வரணும். இது வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ மேபி இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங் இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்பக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இதில் இருந்து பை ஆப்ஷன் இருக்குது. $1914. ஸோ இந்த இடத்துல வர பை கொஞ்சம் லாங் பையாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பை. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதில் வந்து இந்த பி ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், ரிமூவ் பண்ணுவோம். தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு கீழே செல் தான். பட் நல்ல கன்ஃபார்மான ஒரு லாங் கேண்டில், ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில் வந்ததுக்கு பிறகு 4 hour சார்ட்டில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதில் வந்து செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன், பி ஆப்ஷன் இது. அப்படி பி நடந்து மார்க்கெட் திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல செல் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். %50 பார்த்துக்குறோம். கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இந்த ஜோன்லேருந்து தான் நான் பார்க்குறேன் இப்போ உள்ள ஹை. ஸோ ஹை பார்க்கக்குள்ள நமக்கு வருது மார்க்கெட்டில் 1946. ஸோ நீங்கள் 1946 எடுக்கிறத விட பெட்டரானது 1950 எடுங்க. ஸோ நல்ல கீ ஜோன். இப்போ 1915 கீழே மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு கன்ஃபர்மேஷனோட போகலாம். ஸோ கண்டினியூவாக நமக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வந்து 4 hour சார்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெட் கலர் கேண்டலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன் மெயினாக பார்க்குற கீ ஜோன் இதுதான் இன்னைக்கு. கீ ஜோன் செல் ஓப்பன் ஆகும். பட் வந்து ஒரு ஷார்ட் செல் தான். $1915 மேலே மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் தான். இப்போ பை ஆப்ஷன் தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்னைக்கு
இன்னைக்குள்ள அப்டேட் இதுதான். வேறு எதுவும் பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. கட்டாயம் 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 1 ஹவர் சார்ட் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். 4 ஹவர் சார்ட்டில் எங்கே நமக்கு லாங் கேண்டில் கிடைக்குதோ, ரெட் கலர் கேண்டில் கிடைக்குதோ, நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான செல் வந்து இதுக்கு கீழே இருக்குது. இதுக்கு கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் டாப் லாஸோடு செய்யுங்க. கட்டாயம் வந்து ஒரு 80 பைப்ஸ் 70 பைப்ஸ் வந்தோடனே மார்க்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாக இருக்கலாம் அப்டேட் கொடுங்க.